தலைமையில் நடைபெறுகிறது. டினோயாவின் உயிரிழப்பு ஏற்பட்டதற்கான காரணத்தை இல்லாமல் உயிரிழந்ததற்கு நீதி கோருதல், அதே போன்று இன்னும் ஒரு பிள்ளைக்கு ஏற்படக்கூடாது, உயிரிழப்பு ஏற்பட்டதற்கான காரணத்தை இல்லாமல் செய்தது. இதுவே கவனிப்பு போராட்டத்தின் நோக்கமாகும். அவர் 21ஆம் தேதி அதாவது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அவரது சாதாரண ஒவ்வாமை சிறுமி என்பதால் அதற்குரிய அவர் தீவிர சிகிச்சை பிரிவு வைத்தியர் 4.5 மில்லிகிராம் பிரச்சனை இல்லை, 4.5 மில்லிகிராம் ஏற்றலாம் என்று கூறினார். 10-20 வரைக்கும் அவர் இறந்ததாக பின்னர் கூறப்பட்டது. நம்பி நாங்கள் அந்த மகஜரை முதலாவதாக அவருக்கும் தொடர்ந்து இணைந்து செய்யும் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் சிலாமை காரணமாக அவசர தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் அவ்வாறு அனுமதிக்கப்பட்டிருந்த வேளை அவருக்கு உடனடியாக வைத்தியர்களால் சிகிச்சை வழங்கப்பட்டது. அவ்வாறு வழங்கப்பட்ட சிகிச்சை உடனடியாக வழங்கி அவருடைய ஒவ்வாமைக்கான மருந்துகள் ஏற்றப்பட்டு அவர் சாதாரண நிலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். ஆகவே எங்களுடைய இந்த கோரிக்கை இன்னொரு கோரிக்கையாக நாளன்று வரை பல்வேறு வைத்திய நண்பர்களோ என்னுடைய நண்பர்கள் கூறியதன்படி காப்பாற்றாமல் அவருக்குரிய தண்டனையை வழங்கி அவரை இந்த வைத்தியத்துறையிலிருந்து நீக்குவதே மக்களுக்கு நடந்த கொலை தொடர்பான உண்மைத்தன்மையை பணிப்பாளர் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவது, இவ்வாறு கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்பட்ட வைத்தியர்களுக்கும் தாதியர்களுக்கும் நீங்கள் தொடர்ந்தும் அரசாங்க சேவையில் அமர்த்த அனுமதிக்கிறீர்களா? மூன்றாவது, அரசாங்க கோவைகளை அழிக்கவோ கிழிக்கவோ காணாமல் ஆற்றல் செய்யவோ உங்கள் அதிகாரிக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளீர்களா? நாலாவது, தொடர்ந்து இவ்வாறான நீதி நெறிமுறைகளுக்கு முரணாக செயல்படும் வைத்தியர்களும் தாதியர்களும் எவ்வாறான நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள்? வைத்தியசாலை திறம்பட நடத்துவதற்காக கொலை சம்பவங்கள் நடைபெற்றதாக இருக்க பாதுகாப்பான தரமான சிகிச்சை முறையை வழங்க பணிப்பாளர் எதிர்கால திட்டம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். ஆனால் சிற்றூழியர்கள் தாதியர்கள் அரசாங்க கடமைகளுக்கு ஒழுங்காக சமூகம் அளிக்கிறார்கள் என்பதை கண்கூடாக அவதானிக்கின்றோம். ஆனால் 15 நாள் வேலை செய்யும் வைத்தியர்களுக்கு முழு மாத சம்பளம் மேலதிக நேர கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. எந்த அனுமதியும் இல்லாமல் விதிமுறைகளை எடுக்கின்ற வைத்தியர்களுக்கு முழு மாத கொடுப்பனவுகளை பெறுவதற்கு ஏன் துணை போகிறீர்கள்? கண் சிகிச்சை பிரிவு கிழமையில் திங்கள் புதன் வெள்ளி ஆகிய தினங்களில் மட்டுமே நடைபெறுகிறது. ஆனால் இவ்வைத்தியசாலையை நம்பி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் அந்த சேவையினை நாடி வருகின்றனர். எனவே தினமும் கண் சிகிச்சை பிரிவை செயல்பட கோரிக்கை விடுக்கின்றோம். வைத்தியர்கள் கடமை நேரத்தில் கடமை அலுவலகத்தில் நிற்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும். கட்டாயம். 9வது, முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலை பணிப்பாளர் அவர்கள் கிழமையில் 2 நாட்கள் மட்டுமே கடமை ஆற்றுவதாக தெரிய வருகிறது. மீதி நாட்களுக்கான வேலையை வைத்தியசாலையினுடைய நிர்வாக உத்தியோகஸ்தர் ஏஓ ஆற்றுகின்றார். இந்த நிர்வாக உத்தியோகர்களின் முறைகேடான நடவடிக்கையினால் மருத்துவ சமூகம் பெரும் பின்னடைவை சந்திக்கின்றனர். அத்துடன் இந்த வைத்தியசாலையில் அரச ஊழியர் ஒருவரை தனது வீட்டு பணிக்கும் நிர்வாக உத்தியோகத்தர் அமர்த்தியுள்ளார். இக்காலத்திலும் இவ்வாறு நடைபெறுவது உடன்படுகிறீர்களா? இவரை பணி நீக்கவோ அல்லது இடமாற்றம் செய்வதன் மூலமாக மாத்திரமே இம்மாவட்ட பொது வைத்தியசாலையில் இது போன்ற நிகழ்வுகளை இனிவரும் காலங்களில் தவிர்க்க முடியும். இவற்றுக்கான உடன் பதிலை நமது மக்களுக்கு தெளிவுபடுத்தும். முல்லைத்தீவு மன்னாரும் இன்று வரை ஏனைய மாவட்ட மருத்துவமனைகளுக்கு நிகராக இல்லை. வளங்களில் இன்னும் சமத்துவமற்ற நிலைமை. இது பற்றி நாங்கள் பாராளுமன்றத்தில்
தொடர்ச்சியாக சாதித்து வருகின்றோம். அதற்குரிய விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றேன். எங்களின் பிள்ளை தினோஜாவின் மரணம் ஏற்றுக்கொள்ள இயலாது. மருத்துவமனைக்கு உள்ளும் புறமும் பலராலும் மருத்துவமனை மீதான முறைப்பாடுகள் முன்வைக்கப்படுகின்றன. அதிக அளவாக மருந்து பிள்ளைக்கு வழங்கப்பட்டமையே மரணத்துக்கு காரணம் என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். பிள்ளையின் மரணத்துக்கான நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். மருத்துவர் உள்ளிட்ட மருத்துவமனை ஊழியர் சிலரின் அசமந்த போக்கு முறையற்ற மருந்து வழங்கல் காரணமாக இருந்தால் அவர்கள் முறைப்படி தண்டிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனை நிகழும் போதும் அது தொடர்பில் படிப்பாளரோடு கலைக்க முனைந்தால் அவர் கொழும்பில் இருக்கிறார் என்ற தகவல் வருகின்றது. மருத்துவர்கள் தொலைபேசி வழியில் மருந்துகளை பரிந்துரைக்கின்றார்கள் என்ற முறைப்பாடு பல சந்தர்ப்பங்களில் கிடைக்கப்படுகின்றது. இறுக்கமற்ற நிர்வாக நடைமுறை மேற்படி மருத்துவமனையில் நிலவுவதாக உள்ளிருந்தும் சில முறைப்பாடுகள் கிடைக்கப்படுகின்றன. முன்னைய காலங்களில் இருந்த பணிப்பாளர்கள் மிகவும் பற்று உறுதியோடு பணிபுரிந்தார்கள். மருத்துவத்தை மதித்தார்கள். மருத்துவத்தை உண்மையாக மக்களுக்கு பயன்பட செய்தார்கள். ஒரு மரணமேனும் நிகழ்ந்துவிடக் கூடாது என இரவு பகலாக உழைத்தார்கள். இப்போதுள்ள நிர்வாகம் அந்த இறுக்கமான நடைமுறைகளில் இருந்து விலகி விடுகின்றதோ என எண்ண தோன்றுகின்றது. இங்கு கூடியிருக்கின்ற அவ்வளவு மக்களும் ஓரிருவர் தூண்டுதலால் வந்து சேர்ந்தவர்கள் அல்ல. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தின் போதும் அசமந்த போக்கோடு மருத்துவ சேவை வழங்கப்படுவதில் அனுபவப்பட்டு இந்த பிள்ளையின் மரணத்திலும் அத்தகைய பிழை ஏற்பட்டிருக்கும் என்று ஆழமாக நம்புகின்றார்கள். அரசு இதில் உடனடியாக தலையிட்டு நீதியான விசாரணை நடைபெற வழிபட வேண்டும். தவறு இழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். உணவு ஒவ்வாமையால் ஒரு மரணம் சம்பவிக்கின்றது என்பதை எங்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவர்களுடைய தவறுகள் தான் காரணம். வீட்டில் இருந்தும் விடுதியில் இருந்தும் தொலைபேசி வழியில் மருத்துவம் பார்ப்பது இங்கு அதிகரித்திருப்பதாக மக்கள் முறையிடுகின்றனர். ஒன்றை யோசிக்கோ இந்த குணமாக வேண்டும் என்றுதான் மக்கள் பெறுகின்றார்கள். வைத்தியசாலைக்கு குணமாக போகணும் என்ற நிலையில் தருவதில்லை. ஆகவே தயவு செய்து இதற்கு நான் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு நான் கொண்டு செல்வேன். என்னிடம் தரப்படும் அமைச்சர்கள் நிச்சயமாக என்னுடைய கருத்துகள் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலும் நிச்சயமாக ஒழிக்கும். ஆனால் அவர்கள் நீதியான விசாரணை ஒன்றை செய்து எங்களுக்கு இதுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இவ்வளவு சிரமமும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த கூட்டி சேர்த்து வந்ததல்ல. ஒவ்வொருவரும் பயப்படுகின்றார்கள். இப்ப நான் அன்றைக்கு கூட்டத்தில் கூட சொன்னேன், அந்த மக்கள் அவ்வளவு பேரும் மாறுறது மாஞ்சோலைக்கு காரணம். அதுக்காக நாங்கள் வைத்தியர்கள் எல்லாரையும் கூட செல்லவில்லை. 1-2 பேர் பிளவுறதாக இந்த காட்டு அப்படியே செய்திருக்கிறது. மாஞ்சோலை வைத்தியசாலையை அந்த பணிப்பாளர் உதவி பணிப்பாளர் சிலர் மரணச்சோலை என்று சொல்ல வேண்டாம். நானும் சொல்கிறேன், மாஞ்சோலை மரணச்சோலை என்ற ஒரு இதில்தான் மக்கள் நினைக்கிறார்கள். தயவு செய்து ஒரு நீதியான விசாரணை இவர்களால் கிடைக்காது. எங்களுக்கு தெரியும், எல்லாரும் ஒரு வைத்தியரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாறி மாறி செயல்படுவதாக எங்களுக்கு தகவல் கிடைக்கின்றது. சொல்ல போனால் சிக்கல் எங்களுக்கு வைத்தியசாலை நிர்வாகத்திலேயே இருக்கிறார்களே எனக்கு தகவல் சொன்னது. பேர் சொல்ல விரும்பவில்லை. அப்படியாக இந்த வைத்தியசாலையின் கட்டுப்பாடு பணிப்பாளர் இங்க இருக்கணுமா தவிர அந்த வீட்டில் இருக்கிற பணிப்பாளர் இங்க செலவழிங்க. இங்க பணிப்பாளர் ஆஸ்பத்திரியில அல்லது குவார்டர்ஸ்ல அதுல இருக்கக்கூடிய மாதிரி பார்க்கணும். உயிர் மக்களுடைய உயிர் எத்தனையோ இதுதான் எங்களுக்கு நடக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டம் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது. யுத்தம் நடந்தது. இப்படியாக இருக்க மாஞ்சோலை கோடி வந்தால் இப்படி ஒரு நிலைமை என்று மக்கள் முறையிடுகின்றார்கள். தயவு செய்து இது அதிகாரிகளுக்கோ அல்ல உயர்மட்டத்துக்கோ நாங்கள் கொண்டு செல்வோம். சிங்கள வைத்திய நிபுணர் 40 நாள் விடுமுறை இல்லாமல் கூட அவர் இங்கு பணியாற்றுகின்றார். அவ்வாறு விரும்புகின்றோம். அத்துடன் பணிப்பாளர் பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையிலே
எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னது போல ஒரு வைத்தியசாலைக்கு வருகின்ற போது நான் மீண்டும் திருப்பி வீட்டுக்கு போவேன் என்றுதான் நம்பிக்கையோடு வருகிறோம். இந்த மன்னாரிலும் இங்கே முல்லைத்தீவிலும் அந்த ஒரு மக்கள் நம்பிக்கையற்ற நிலையிலே இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த போராட்டமானது நியாயமான ஒரு தீர்வை பெறுவதற்கான ஆதங்கத்தை வெளிக்கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த வைத்தியசாலை நிர்வாகம் சம்பந்தப்பட்டவர்களை விசாரித்து தண்டனை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய மக்களுக்கு கோரிக்கையாக இருக்கிறது. அந்த வகையிலே நல்ல விசாரணையை செய்து தீர்ப்பு செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மரணத்துக்கு நீதி கோருவது. இம்மருந்து ஏன் இச்சிறுமிக்கு இவ்வளவில் வழங்கப்பட வேண்டும்? கொலை செய்வதற்காகவா? சாதாரணமாக எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் நடைபெறுகின்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலே மன்னாரையும் முல்லைத்தீவையும் மிக முக்கியமாக நாங்கள் கருதி வருகின்றோம். நாடாளுமன்றத்திலும் சுகாதார அமைச்சரிடமும் இந்த போரால் பாதிக்கப்பட்ட 2 மன்னார் முல்லைத்தீவு வைத்தியசாலைகள் உண்மையிலே சரியான முறையிலே செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை பல வழிகளிலே வைத்திருக்கிறோம். என்னை பொறுத்த மட்டிலே மன்னாரும் வவுனியா போரால் பாதிக்கப்பட்ட இந்த மன்னார் முல்லைத்தீவு நிச்சயமாக இந்த வைத்தியசாலைக்கு வருகின்ற மக்கள் நம்பிக்கை உடையவர்களாக வரக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் பல முயற்சிகளை செய்து வருகிறோம், இன்னும் செய்வோம். அடுத்த ஜனாதிபதி மன்னாருக்கு வந்த நேரம் நாங்கள் 2 பேரும் முல்லைத்தீவு வைத்தியசாலை சம்பந்தமாக நாங்கள் உரையாற்றியிருந்தோம். அந்த வகையில் எங்களுடைய இந்த வன்னி மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதானமாக முல்லைத்தீவையும் மன்னாரையும் நாங்கள் கரிசனையோடு இந்த வைத்தியசாலையை மேம்படுத்துகின்ற செயல்பாட்டை நாங்கள் செய்து வருகிறோம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். செல்வி டினோஜா அவர்களுடைய வேதனை, இறப்பின்ற வேதனையை தாங்க முடியாமல் மக்கள் இன்று பெருமளவில் ஒன்று கூடி மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு முன்பாக இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே உரையாற்றி விட்டேன். இருந்தாலும் சில கருத்துக்கள், வைத்தியசாலை நிர்வாகத்தை நாங்கள் ஏற்கனவே இப்படியெல்லாம் பல சொல்லல. பல தடவை பல சம்பவங்கள் பிழையாக நடக்கின்றது என்ற கருத்துகள் மக்களால் தான் சொல்லப்படுகிறது. பல பேர் தாங்க முடியாமல் வெளிப்படுத்துகின்றார்கள். இன்று வைத்தியசாலையில் இருக்கிற நிர்வாகத்தினரே சில பேர் எங்கள்கிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு வருது இந்த சம்பவம். அப்போ உண்மையான நீதியான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றதுதான் இந்த மக்களுடைய கோரிக்கை. இதில் நீங்கள் இருந்து பாருங்கோ, இந்த பிளவிட்ட வைத்தியர்கள், பிளவிட்ட ஒரு ஆள் 2 பேர் தான் பிளவிட்டாக்களை எப்படியாவது வெளிநாட்டுக்கு போக வச்சிருக்கணும். ஏனென்றால் அப்படித்தான் மன்னாலே நடந்தது. தட்டி கேட்க அவையால் ஒன்று சேர்ந்து நிற்பினம், வைத்தியர்களுக்காக ஒன்று சேர்ந்து நிற்பினம். மனச்சாட்சியை துறந்து மனச்சாட்சிப்படி சொல்கிறது எத்தனை பேர் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இவர்களை கூட, இந்த இதில் சம்பந்தப்பட்டவர்களை கூட எப்படியாவது தாங்கள் காப்பாற்றி வெளியில் விடுற அளவு வேலை தான் இதில் நடக்க போகுது மக்கள் தான் எங்களுக்கு சொல்கிறார். அப்போ இதில் நியாயமான ஒரு நீதியான விசாரணை நடக்கணும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஜனாதிபதி, அமைச்சர்கள், சுகாதார அமைச்சர், அது சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு மற்ற பாராளுமன்றத்தில் 2 நாங்கள் குரல் கொடுப்போம். இது சம்பந்தப்பட்ட பொறுப்பானவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் இந்த மகஜர கொப்பிகளை வழங்கி இது சம்பந்தமாக கதைப்போம் என்றதையும் சொல்கிறோம். மற்றது தம்பி ஏற்கனவே கேட்ட கேள்வி ஒன்றுக்கு நான் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையை பற்றி இப்போ பொறுப்புக்கு வந்து 1 வருஷம்தான். 1 வருஷத்தில் வைத்தியசாலை என்ற தேவை பற்றி கதைச்சது தான் கூடவாக இருக்கும். முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலை, மன்னார் மாவட்ட வைத்தியசாலை சம்பந்தமாக எடுத்து புள்ளி விவரங்கள், கேள்விகள், பதில்கள் 2 நிலப்பறிப்போடு சேர்ந்து இந்த அடுத்த கட்டமாக வைத்தியசாலை, கல்வி, இந்த விடயங்களில் கூடுதலான
வகையில் நான் கதைச்சிருக்கிறேன். ஆதாரங்கள் எல்லாம் கிடக்கு. உங்களுக்கும் தெரியும் என்ற வகையில் தொடர்ந்து இங்கത്തെ குறைபாடுகள் நீக்கிறதுக்கு ஏற்ற வகையிலையும் சரியான ஒரு நிர்வாகம் நடைபெறக்கு ஏற்ற வகையிலும் என்னுடைய செயல்பாடுகள் அமையும் என்பதை தெரிவித்து சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.